स्वामी नंदितो विद्यालक्ष्मीनायकादेव श्री लक्ष्मी हयवदन स्वामी नंदितो सीता लक्ष्मण हनुमत समेत रघुनंदन स्वामी नंदितो नायकादेव श्री श्रीवास स्वामी नंदितो वेंकटायकादेव श्री वेंकटाद स्वामी नंदितो श्री गोदानायकादेव श्री वेंकटाद स्वामी नंदितो विजयवल्लीनायकादेव श्री महाविष्णुराज स्वामिनः महालक्ष्मीनायकादेव श्री सत्यनारायण स्वामी नंदितो भक्तजनानां यजमानानां च कुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजयाभयायुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं शरीरे वर्तमान वर्तिष्यमान नमस्करोम बीजापरिहारार्थं वेदोक्तायुः अभिवृद्ध्यर्थं नवनवजार भागवतवजार असंख्याभयारूपनानाविधवदारैः भगवन् विग्रह निवृत्तिद्वारा श्रीमन्नारायणं प्रीत्यर्थं कुटुम्बानां उद्योगस्थाने पदे पदे अभिवृद्ध्यर्थं विद्यास्थाने पदे पदे नमः आदौ पूजयामि ओम शेषसायिने नमः पूजयामि ओम जगन्नाथाय नमः गुह्यं पूजयामि ओम कमलनाभाय नमः नाभिं पूजयामि ओम जगत्कुक्षये नमः कुक्षिं पूजयामि ओम लक्ष्मीविलसत्वक्षसे नमः वक्षस्थलं पूजयामि नमः ओम कमलनाथाय नमः ओम वासुदेवाय नमः ओम सनातनाय नमः ओम वसुदेवाय नमः ओम पुण्याय नमः ओम लीलामाधवविग्रहाय नमः श्रीवत्सस्वपूर्तिबलाय नमः ओम यशोधावत्सलाय नमः ओम हरये ओम सद्युदात्त सक्राहिता संख्यात्रयीवाय नमः ओम देवकीनन्दनाय नमः ओम शीशाय नमः ओम नन्दगोपप्रियात्मजाय नमः ओम यमुनावेगसंहारिणे नमः ओम बलभद्र पर्यानिध्याय नमः ओम भूतान जीविताराय नमः ओम जगदात्यै नमः ओम विकृत्यै नमः ओम विद्याय नमः ओम सर्वभूतहितप्रदाय नमः ओम श्रद्धाय नमः ओम विबुद्ध्यै नमः ओम सुरभ्यै नमः ओम परमात्मिकाय नमः ओम वाचे नमः ओम पद्मालयाय नमः ओम पद्मायै नमः ओम सुषये नमः ओम स्वाहाय नमः ओम सुधाय नमः ओम सुधायै नमः ओम धन्याय नमः ओम हिरण्मयै नमः ओम लक्ष्म्यै नमः ओम नित्यपुत्राय नमः ओम विभावर्यै नमः ओम आदित्यै नमः ओम दित्यै नमः ओम दीप्ताय नमः ओम वसुधाय नमः ओम वसुधारिण्यै नमः ओम कमलाय नमः ओम कान्ताय नमः ओम क्षमायै नमः ओम क्षीरोदसम्भवाय नमः ओम अनुग्रहेश्वर्यै नमः ओम எங்கள் விருப்பப்படி நாங்கள் கூறிய பகவானின் அவதார மகிமைகளையும் அதன் பயனையும் கேட்டு எங்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. மேலும் இந்த பூலோகத்தில் பிறந்த மனிதர்கள் பகவானின் கருணையை பெற்று சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்து தம் மனைவி மக்களோடும் பந்துக்களோடும் சேர்ந்து வாழ்ந்து முடிவில் அவன் பாகிரம் கதாபத்மம் தரித்தவனே, மார்பில் வனமாலை தமிழும் அழகா ஹிருதயத்தில் லக்ஷ்மியை கொண்டவனே, நான் என் சஞ்சாரத்தின் நடுவே ஒரு நாள் பூலோகம் சென்றிருந்தேன். அங்கு மக்கள் தாங்கள் செய்த கர்மாக்களினால் பலவிதமான பிறவிகள் எடுத்து எல்லையற்ற துன்பங்கள் கண்டதும் என் மனம் வேதனை அடைந்தது. மக்கள் படும் அந்த துன்பங்களில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை இன்புற வைக்க என் மனம் எண்ணுகிறது. என்ன உபாயத்தினால் அவர்களின் பிறவி துன்பங்களை போக்கி அவர்களை இன்பமாக வாழ வைப்பது என்பது தெரியாமல் தங்களை நாடி வந்துள்ளேன். உலகையும் காத்து ரட்சிப்பவனே, பக்த ரட்சகனே,
மக்கள் அதிக சிரமமின்றி வாழ்வதற்கு ஓர் உபாயத்தை தாங்கள்தான் எடுத்துரைக்க வேண்டும் என்று பக்தி ஸ்ரத்தையோடு வேண்டுகின்றார். பகவான் நாரதரை பார்த்து புன்னகையுடன் நாராயணா நாராயணா என்ற என் பெயர் உரைத்தே நானிலத்திலும் புகழ் கொண்டவனே, மக்கள் அவர்களின் கர்ம வினையால் ஏற்படும் துன்பங்களைக் கண்டு உன் மனம் இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவ எண்ணுகிறாய். உன் எண்ணத்தை நிறைவேற்ற மக்கள் இன்புற்று வாழ நீ கேட்டது போல விரதம் ஒன்று இருக்கின்றது. அந்த விரதத்தின் பெயர்தான் ஸ்ரீ சத்யநாராயண விரதம். எவன் ஒருவன் இந்த விரதத்தை பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் மேற்கொண்டு வழிபடுகின்றானோ அவன் என் அருளால் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று தன் குடும்பத்தோடும் பந்து மித்திரர்களோடும் வாழ்ந்து கடைசியில் மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை அடைவது திண்ணம் என்றார். நாராயணன் கூறிய நல்லதொரு விரதம். அதற்கு நாரதர், அப்படி என்றால் இவ்விரதத்தை எப்பொழுது எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், அதன் விதிமுறைகளை கூறி அருள வேண்டும் என்று வேண்டினார். மகாவிஷ்ணு, நாரதா, இவ்விரதத்தை மாதத்தில் வரும் பௌர்ணமி என்றோ அல்லது வருடத்தில் ஒரு முறையோ அவரவர் சக்திக்கேற்ப அனுஷ்டிக்கலாம். மேலும் இந்த விரதத்தை ஏகாதசி, ரவி சங்கிரமண மாதப்பிறப்பு நாட்களில் அனுஷ்டிப்பது விசேஷம். விரதம் அனுஷ்டிப்பவர் விரதத்தை அனுஷ்டிக்கும் நாளன்று விடியற்காலையில் எழுந்து அன்றாடம் நாம் செய்யும் கர்மாக்களை முடித்துவிட்டு பகவானை நோக்கி நமஸ்கரித்து, ஏ சத்யநாராயண கடவுளே, உங்கள் அனுகிரகத்தை வேண்டி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன், எனக்கு அனைத்திலும் வெற்றி அளிப்பாயாக என்று மனதில் சங்கல்பித்த பிறகு அன்று மாலை பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு அந்த கோலத்தை மஞ்சள் குங்குமத்தினால் அலங்கரித்து அதன் மீது 3 வாழை இலை வைத்து அதில் அரிசியை பரப்பி வெள்ளி, பித்தளை அல்லது செம்பு என்று அவரவர் சக்திக்கேற்றபடி 3 கலகங்களை வைத்து அதை புதிய வஸ்திரத்தால் அலங்கரிக்கவும். பிறகு சத்யநாராயண பிரதமையோ படத்தையோ கலசத்திற்கு முன் வைக்கவும். கலசத்தில் வருடனை ஆவாகனம் செய்து பிறகு மஞ்சள் பிள்ளையாரை பூஜித்து பிறகு மஞ்சளோக பாலக பூஜையை முதல் கலசத்திலும், நவக்கிரக பூஜையை தானியத்திலும், வடக்கில் ஆரம்பித்து இந்திராதி அஷ்டதிக்பாலக பூஜையை அந்தந்த கடவுளுக்கேற்ற அதிதேவதை பிரத்யதி தேவதைகள் சகிதம் 3வது கலசத்தில் பூஜித்து பிறகு நடுக்கலசத்தில் சத்யநாராயணரை பூஜிக்கவும். பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும். பெண்கள் தீர்க்க சௌமங்கலியுடன் இருப்பார்கள். வியாபாரம் அபிவிருத்தி அடையும், கல்வி வளர்ச்சி அடையும். எனவே இவ்விரதத்தை ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட நாரத மகரிஷி மகிழ்ந்து, என் விண்ணப்பத்திற்கு விடையளித்த விண்ணின் நிறை தலைவா, இந்த விரதத்தை முதலில் அனுஷ்டித்து உன் அருளை பெற்றவர் யார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன் என்றார். அத்தியாயம். வறுமையை விரட்டிய விரதம். தவறாமல் மழை பொழிந்து செழித்து வளம் கொழிக்கும் காசி பட்டணத்தில் ஓர் ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் காலையில் எழுந்தவுடன் மகாவிஷ்ணுவை வணங்கிய பிறகுதான் பல வீடுகளுக்கு சென்று யாசித்து பொருள் தேடி வருவான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல் பகவானை மனதில் தியானித்து விட்டு பொருள் யாசித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவன் களைப்படையவே ஓர் மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தான். அப்பொழுது அவனுக்கு உதவ எண்ணிய பகவான் புதிய அந்தனர் வேடம் பூண்டு அவன் முன் தோன்றினார். முனிவர்களிடம் சூதர் சத்யநாராயணன் நிறத்தால் பலம் பெற்ற மற்றொருவரின் கதையை கூறுமாறு வேண்ட சூதர் கூறிய கதை. ஒரு தந்தை போல் தன் மக்களை காக்கும் முன்காமுகன் என்ற அரசன் பத்ரசிலா நதிக்கரையில் தன் உறவினர்களுடன் கூடி சத்யன் ஒரு நாள் பத்ரசிலா நதிக்கரையோரம்
தன் ரூபவதியான பத்னியுடனும் உறவினர்களோடும் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது வியாபாரத்திற்காக கொண்டு வரும் பொருள்களை ஓரிடத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த நதிக்கரை ஓரமாக வந்த சாது என்னும் வணிகன் அங்கு மகாராஜா அனுஷ்டித்துக் கொண்டிருக்கும் விரதத்தை கண்டு ஓடத்தை நிறுத்தி விட்டு இறங்கி வந்தான். மகாராஜா தன் பூஜையை முடித்து பிரசாதத்தை வழங்க சாதுவிடம் வந்தபோது அவரை பார்த்து, மகாராஜா, தாங்கள் இப்பொழுது அனுஷ்டித்த விரதத்தை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றது. எனவே என் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்றார். அதற்கு மகாராஜா, வியாபாரியே, இப்பொழுது நான் அனுஷ்டித்த விரதத்தின் பெயர் சத்யநாராயண விரதம் என்பதாகும். என ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை எங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லை. எனவே இந்த பூஜையை அனுஷ்டிப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று பெரியோர்கள் கூறியதன் பேரில் இந்த பூஜையாவதி தன் இரு கைகளையும் கூப்பி கண்மூடி ஒரு நிமிடம் பகவானை தியானித்து, ஓ சத்யநாராயண பிரபு, உன்னால் காக்கப்படும் நாங்கள் செய்த தவற்றின் காரணமாக இன்று வரைப்பட்ட துன்பங்கள் போதும். இனியும் எங்களை சோதிக்காதே. என் கணவனையும் மருமகனையும் மிக விரைவில் வீடு திரும்ப அருள் செய்வாயாக. நான் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். மறுநாள் காலை அவள் எழுந்ததும் குளித்து முடித்து சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்க எண்ணி பகவானின் நாமத்தை தியானித்து தன்னிடவிருக்கும் பொருட்களை கொண்டு தன் உறவினர்களுடன் கூடி சத்யநாராயண பூஜையை பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் நடத்தி முடித்து வந்தவர்களுக்கு பிரசாதம் அளித்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார். அவள் பூஜையை ஏற்று மனம் இறங்கிய பகவான் அவர்களுக்கு அருள் புரிய எண்ணினார். நான்காவது அத்தியாயம். மறுநாள் காலை விடிந்ததுமே சந்திரகேது அரசன் சபையை கூட்டி சிறையில் இருந்த சாதுவையும் அவன் மருமகனையும் விடுதலை செய்யும்படி கட்டளையிட்டது. அனந்தர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான். வியாபாரியும், ஐயா, நான் உங்களை மன்னிப்பதா? நான் செய்த தெய்வ குற்றத்திற்கு அவரின் கோபத்திற்கு ஆளானேன். அவர் இலையை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினான். உடனே ராஜா, ஐயா, நான் தங்களை கண்டித்ததன் காரணமாக இன்றைய விருந்தாளியாக இருந்து இடித்ததும் நாங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்றான். சாதுவும், அரசை, தங்களின் விருப்பப்படி இன்று உங்களின் விருந்தாளியாக தண்ணி புறப்படுகிறேன். நாங்கள் வியாபாரம் செய்ய புறப்பட்டு ஊரை விட்டு வந்து 5 நாட்கள் ஆகின்றன. என் மனைவியும் மகளும் என்ன கஷ்டப்படுகிறார்களோ தெரியவில்லை. நான் எவ்வளவு விரைவில் திரும்ப முடியுமோ அவ்வளவு விரைவில் திரும்ப வேண்டும் என்று கூறினான். அரசனும் அவர்களை உபசரித்து அவர்களிடம் இருந்து வடித்த பொருட்களோடு அவனை சிறைப்பிடித்த குற்றத்திற்காக மேலும் பொன்னும் பொருளும் கொடுத்து மறுநாள் வழி அனுப்பி வைத்தான். அதனை பெற்றுக்கொண்ட சாதுவும் அவன் மருமகனும் தங்கள் ஊரை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது சத்யநாராயணன் அவர்களை பரீட்சிக்க எண்ணினார். சாது ஓரிடத்தில் தன் கப்பலை, எங்கள் தரிசனத்தால் உன் துன்பங்கள் நீங்கின. நீ உன் ஊர் திரும்பி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து வருவாயாக என்று சொல்லி மறைந்தார். ஊரை அடைந்த கப்பலை கரையோரம் நிறுத்திவிட்டு அங்கு பணி செய்து கொண்டிருந்த வேலையாட்களின் ஒருவனை அழைத்து நான் வந்திருப்பதாக தன் மனைவியிடமும் மகளிடமும் கூறி அவர்களை அழைத்து வருமாறு சொல்லி அனுப்பினான் என்று கூறி, நாங்கள் இப்பொழுதே சத்யநாராயண பூஜையை முடித்து பிரசாதத்துடன் அவர்களை காண வருகிறோம் என்று சொல்லி அனுப்பினார். கஷ்டம் என்பதே என்ன என்று மறந்து போகும் அளவிற்கு செல்வம் பெருகியது. வாழ்வில் மகிழ்ச்சிக்காக தன் குடும்பத்தோடும் உணர்வுகளோடும் சேர்ந்து மகிழ்ந்தான். மாதம் தவறாது பௌர்ணமி என்று சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து வந்தான். பகவானின் தரிசனம் பெற்று அவன் விரதத்தையும் மேற்கொண்ட சாது இறுதியில் மோட்சத்தை அடைந்து கூறவும் வேண்டுமா? நாராயணன் சாதுவின் வாழ்க்கையில் விளையாடி அவனுக்கு அருள் புரிந்து மோட்சத்தை அடையச் செய்த பணியை கூறி முடித்த சுதர் ரிஷிகளை வழியில் ஒரு பிம்ப மரத்தடியில் ஓய்வு எடுக்கலானாம். அப்பொழுது சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருந்த இளையவர்கள்
விரதம் ஒன்றையும் பிரசாதத்தை ராஜாவிற்கு கொடுத்து தாங்களும் உண்டனர். ஆனால் தேவர்கள் அளித்த பிரசாதத்தை நாம் உண்டதா என்று எண்ணிய ராஜா உங்களிலேயே தன் நாடு திரும்பினான். உண்ணாமலேயே தன் நாடு திரும்பினான். மன்னவனாகிய தன் மக்களிடையே வேற்றுமை பாராட்டக்கூடாது என்பதையும் தன் பூஜையை அலட்சியப்படுத்தியதில் தவறை உணர்த்த சத்யநாராயணர் அவரை சோதிக்க உள்ளானார். அதாவது மன்னன் நாடு திரும்பியதும் அவனுக்கு தன் மனைவி மற்றும் மக்கள் காணாமல் போனதாக காட்சியளிக்க தம்பி என்ற அந்தஸ்தை பெற்றான். அரசன் உட்காமகனோ தசரதனாக பிறந்து ராமரையே தன் மகனாக பெற்று இறுதியை மோட்சம் அடைந்தார். வணிகனோ மோர